இப்போ இந்த வருஷம் அவுக்கிறதுக்கு வந்து 3 காளை நிற்கிது நம்மள்ட்ட. இவர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதான் அவங்க அப்பாவுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்னா இதுவே ஒரு பயந்தாங்கொழி ஆக்சுவலாக. புதிய காளையுடன் களத்தில் இறங்க தயாராகும் மதுரையின் வீர தமிழச்சியான யோகதர்ஷினி. ரெண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒரு சிறுமி தனது காளையை வாடிவாசலில் இருந்து அவிழ்த்துவிட அந்த காளை பிடிபட்டு விட்டது. இதனை பார்த்த கமிட்டியினர் சிறுமிக்கு ஆறுதல் பரிசு வழங்க அறிவித்தனர். ஆனால் ஆறுதல் பரிசை வாங்க மறுத்த சிறுமி அடுத்த களத்தில் சந்திப்போம் என்று சவால் விடுத்து வந்தார். அதன் மூலமாக பிரபலமடைந்தவர் தான் வீரமான மண்ணில் பிறந்த வீர தமிழச்சியான மதுரை ஐராவதநல்லூர் பகுதியைச் சேர்ந்த யோகதர்ஷினி. கடந்த 9 வருடங்களாக தமிழகத்தில் எங்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தாலும் வீர தமிழச்சியின் காலடி தடம் பதித்து தனது செல்லமான காளையின் மூலமாக பரிசுகளை வென்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆண்டு புதியதாக 2 காளைகளை களத்தில் இறக்க தயாராக்கி வருகின்றார். என் பேர் யோகதர்ஷினி. நாங்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஐராவதநல்லூரில் இருக்கோம். நான் காலேஜ் செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். இப்போ இந்த வருஷம் அவுக்கிறதுக்கு வந்து 3 காளை நிற்கிது நம்மள்ட்ட. நான் அவுத்துட்ருக்கிறது வந்து 10 வயசுலேருந்து அவுத்துட்ருக்கேன். இப்போ இதோட 8-9 வருஷம் அப்போது அவுக்க ஆரம்பிச்சு. இப்போ இந்த வருஷம் அவுக்க போகிறது வந்து 3 காளை ரெடியாக இருக்காங்க. இவர் பேர் வீரா. இவர் 2 வருஷமாக அவரை தான் அவுத்துட்ருக்கோம். இந்த வருஷமும் இவர், அப்புறம் பாண்டிமுனின்னு ஒரு காளை, இப்போ புதுசாக ஒரு காளை எடுத்திருக்கோம். 3 தான் இப்போ தயார் பண்ணிகிட்ருக்கோம் அவுக்கிறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு அவுத்த காளை பேர் வந்து வடமுகத்துக்கு இருப்பது எல்லாருக்கும் தெரியும். இதோட அப்பா தான் அது நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது அப்பா தான் வாங்கி விட்டாங்க. ஆனால் அத்தை வீட்டில் நின்றுச்சு அந்த மாடு. அதை வந்து அத்தை பையன் தான் அவுத்துட்டு இருந்தாப்புல. அப்புறம் நான் அவுக்கணும்னு ஆசைப்பட்டு போனதுக்கப்புறம் அவுத்ததுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்துருச்சு காளை. அப்புறம் அந்த காளையை தான் அவுத்துட்ருந்தோம். ரீசெண்டாக அது இப்போ நான் 9th படிக்கும்போது அதுக்கு வந்து கால் பிரேக் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் நிறையா வைத்தியம்லாம் பார்த்தோம் அவுத்துடலாம் அப்படின்ட்டு. பட் அதை சரி பண்ண முடில. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறையா காளை வாங்கினாங்க வீட்டில். ஆனால் எதுவுமே வந்துட்டு சரியாக வரல. இப்போ அதுக்கப்புறம் இதை தான் இப்போ 2 வருஷமாக அவுத்துட்ருக்கோம். இது நல்லா வந்துட்டுருக்கு. இவர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதான் அவங்க அப்பாவுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்னா இவர் தான். அதை விற்றதுக்கப்புறம் நான் எந்த மாட்லேயுமே வந்துட்டு எந்த மாட்டையும் நான் போய் பிடிச்சதில்ல. தண்ணி வைக்கலாம் வந்ததே கிடையாது. ஜல்லிக்கட்டில் அவுக்க போகிறதுக்கு மட்டும்தான் போனேன். அதுக்கப்புறம் இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இவர் அவங்க அப்பனை பார்த்த மாதிரி அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சவர் தான். எல்லா வீட்லேயும் சரி வாடிலையும் சரி அப்படியே இருக்கிறதுனால மோஸ்ட் ஃபேவரட். இப்போ இதுவே ஒரு பயந்தாங்கொழி ஆக்சுவலாக. வீட்டில் வந்து ஒரு மாடு வந்து இப்போ தலை வச்சு ஒரு நாள் இதாகிடுச்சு. அதில் வந்து இப்போ இதுவே மாட்டை பார்த்தா ஓரளவு பயப்பட தான் செய்யும். இதை தான் நம்ம சேஃப்டியாக கூட்டிகிட்டு வரணும். ஆனால் வீட்டில் வந்து எப்படின்னா அங்கே வெளியே போயிட்டா வீரா நில்லு வீரா அக்கா வந்துட்டேன் அப்படின்னா அவங்க அப்பாவும் அப்படி தான் பண்ணுவான். எல்லையை தாண்டி போனோன்னே டே உடம்பு நில்லுடா அண்ணே. இப்போ எங்கள் அண்ணன் போனான்னா டே அண்ணே வரண்டா அப்படின்னா பேசாமல் நின்றுவேன். அதே மாதிரி நான் போயிட்டு டே அக்கா வரண்டான்னா பேசாமல் நின்றுவேன். அதே மாதிரி தான் இவனும் வெளியே போயிட்டு இப்போ யாராவது எல்லாருமே அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிடுவாங்க கயிறடிக்க. அடித்ததுக்கப்புறம் ஏதாவது சேட்டை பண்ணிச்சுட்டா டே நில்லுடா அக்கா தான்டா அண்ணன் தான்டா அப்படின்னு சொன்னே பேசாமல் நின்றுக்கு வரும். ஜம்ப் அடிச்சு தான் வருது. ஃபஸ்ட்டு வாடியெல்லாம் எப்படி வரும்லாம் தெரியாமல் தான் அவுத்தோம். அலங்காலூர் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு வாடி. அவுத்தப்போ ஜம்ப் அடிச்சு தான் வந்துச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜம்ப் அடிச்சு தான் வெளியே வருது. இந்த பாண்டிமுனின்ற காளை வந்து அண்ணன் வீட்டில் தான் நின்றுச்சு. முத்துப்பட்டியில் அண்ணனோட காளை தான் அது. அவங்க நீ பிடிச்சிட்டு போவாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. அதை பிடிச்சிட்டு வந்து இப்போ வளர்த்துட்ருக்கோம். நான் அவுக்கலை. இது வந்து இப்போ அன்னை காளையார் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பாண்டிமுனிங்கிறது புலிக்குளம் காளை தான். இதுவும் நாட்டு மாடு தான். அன்னை தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ போட்டிருக்கேன். எப்படி வரும்னு தெரில, பார்ப்போம். புதுக்காலையுமே எப்பயும் போல் இதுகளை எப்படி நீச்சல் போட்டு வேற ஒரு மாதிரி வச்சு இது பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். எதிர்பார்ப்புன்னு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நான் அந்த புது மாடுன்னு வாங்கிட்டாங்கன்னா நான் அந்த மாட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். இது இப்படி வரணும் அப்படி வரணும்னு எதுவுமே இது பண்ண மாட்டேன். அது எப்படி வருதோ அதை பொறுத்து வரட்டும் அப்படின்னு. அன்னைக்கு நம்ம நேரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வரும். பார்ப்போம். வீராவுக்கு வந்து அலங்காநல்லூரில் பதிஞ்சிருக்கோம்.
அந்த புது காளைக்கு வந்து அவனியாபுரத்தில் பதிஞ்சிருக்கோம். 2 ஊருக்கும் பதிஞ்சிருக்கோம். எங்கே வருதுன்னு தெரில, பார்க்கலாம். மற்ற நாட்களில் இந்த 6 மாதம் ரெஸ்ட்டுனா நீச்சல் போட மாட்டோம். இந்த பருத்தி விதை அதை கொஞ்சம் குறைச்சிருவோம், வீட்டில் தானே இருக்குது அப்படின்ட்டு. மித்தபடி தண்ணி எப்பயும் போல் தண்ணி வச்சுட்டு மேய்ச்சல் கட்டுவோம். வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு குளிப்பாட்டிட்டு சம்பிராணி போய் காமிச்சிட்டு அப்படி விட்டுருவோம். ஒரு வாரத்துக்கு எப்படி 4 ரூபா கிட்ட வந்துடும். இந்த தவிடு தூசி பருத்தி விதை இது எல்லாமே 3 மாடு 4 மாடு நிற்கிதுங்கிறதுனால கரெக்டாக வந்துடும் 4 ரூபா. அந்த பேர் தான் ஆடியில் வரும்போது நம்ம பேரை வாசித்து மாடு வெளியே வருது, அவ்வளோதான். அந்த ஒரு பெருமைக்கு. இன்னொன்று நாட்டு மாடு வீட்டில் நிற்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். மித்தபடி எதுவுமே இல்லை, பார்த்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மஞ்சட்டில் போயிட்டு பரிசே வாங்குறதுனால ஒரு தங்க காசுனால் இப்போ எவ்வளோ வரும்? 1 கிராம் வரும். 1 கிராம் 4 ரூபா 5 ரூபாய்க்கு தான் வரும். அப்படி வரும்போது எங்களுக்கு வண்டி வாடகையே அந்த இதுக்கு ஈக்குவலாக வந்துடும். தங்க காசே போட்டால் கூட இதாக தான் வரும் எங்களுக்கு.